நம்ம புதுசா ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்லைன்னா பேக்கடு ஃபுட் ப்ராடக்ட் வாங்குறப்ப உள்ளுக்குள்ள இது மாதிரியான ஒயிட் கலர் பாக்கெட் இருக்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் தான் சிலிக்கா ஜெல் பாக்கெட். இந்த பாக்கெட் நீங்க கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள கிறிஸ்டல் ஃபார்மேட்ல ஒரு ஜீனி மாதிரி இந்த சிலிக்கா ஜெல் அப்படிங்கிற சப்ஸ்டான்ஸ் இருக்கும். பேக்கிங் யூனிட்ல என்னதான் ஒரு ப்ராடக்ட்டை சேஃப் அண்ட் செக்யூரா பேக் பண்ணாலும் அதை பேக் பண்றப்ப அதுல ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஏருங்கிறது உள்ளுக்குள்ள லாக் ஆயிடும். அந்த ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர் வந்து அந்த ப்ராடக்டோட கான்டாக்ட் ஏற்படுத்துறப்ப அந்த ப்ராடக்ட் மேபி எரோஷன் ஆகலாம். இல்ல ஃபுட் ப்ராடக்டா இருந்தா அதுல பாக்டீரியா ஃபங்கஸ் டெவலப் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்டோட ட்ரைனஸும் லாஸ் ஆகலாம். ஸோ இது மாதிரி மாய்ச்சர்னால அந்த ப்ராடக்ட் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரையிங் ஏஜென்ட் தான் இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட். சம்டைம்ஸ் வாட்டர் பாட்டிலும் இந்த மாதிரியான பாக்கெட் நீங்க பார்க்கலாம். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, அது மாய்ச்சர்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் வாட்டர் பாட்டில எதுக்காக யூஸ் பண்ணணும்? நீங்க லோக்கல் மார்க்கெட்ல சில வாட்டர் பாட்டில் வாங்கி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் இருக்கும். சில வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மெல்டிங்கான பிளாஸ்டிக் ஸ்மெல் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க என்னதான் கிளீன் பண்ணீங்கனாலும் போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்ல இருந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான பேக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக்கெட்ல சிலிக்கா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சார்கோல் இல்ல அதர் காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்டான்சஸையும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட், அது எவ்வளவு பெரிய பேக்கேஜ் அப்படிங்கிறத பொறுத்து இதுல யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டான்ஸ் அதுக்கப்புறம் இதோட சைஸ் இது ரெண்டும் டிஃபர் ஆகும்.